அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் பல திகிலான கட்டங்களை எட்டியிருக்கிறது. 289வது நாளில் அது உலக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் பல நடந்து வருகின்றன. நமது சாத்சாத் நத்யான்ஹூ 24ஆம் தேதி அமெரிக்கா செல்ல வேண்டும், வைத்தியம் பைடனை சந்திப்பார் என்று எதிர்பார்த்தோம். அதற்குள்ளால் பைடனை கீழே தள்ளிவிடுவார்கள் போல தெரிகிறது. பைடன் ஒருவேளை இவருக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுக்கலாம் தன்னுடைய மனைவி என்று நினைத்து கொண்டு. ஆகவே கமலா ஹாரிஸ் இப்பொழுது மதிய இடத்திற்கு வந்திருக்கிறார். இவர் கமலா ஹாரிஸை தான் சந்திப்பார் என எதிர்பார்ப்போம். அதற்கு உள்ளால் சில பொய்கள் புனைந்துரைப்பார். தான் காசாவில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக்கொண்டு இருப்பதாக அதை உடனே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடும். அவற்றை என்ன ஏது என்று தெரிந்து கொண்டு நாம் கிராஸ் செக் பண்ணி அந்த செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் பொய் ஒன்றை இப்பொழுது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னவென்று சொன்னால், டைஃபை நாங்கள் கான்யூனிஸில் கொண்டது உண்மைதான், நாங்கள் விரைவிலேயே அபிஷியலாக அறிக்கை விடுவோம். எல்லா அறிக்கையும் அபிஷியலாக தானடா வருது, எல்லா பொய்யும். நாட்டு ஆட்களே உன்னை நம்புவது இல்லை. யூ ஆர் செல்லிங் லைஸ், ப்ராஃபிட் ஆஃப் லைஸ், எப்படி இல்லாமோ உன்னை வரணித்து விட்டார்கள். இன்றைக்கு போராடுகின்ற மக்கள் கூட த டெஸ்ட்ராயர் ஆஃப் இஸ்ரேல் என்று தான் உன்னை எதிர்த்து போராடுகிறார்கள். அதுக்கிடையில் நான் டைஃபை கொண்டுட்டேன், அதுக்கு பிறகு நிறைய ஹமாஸை கைது செய்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சில பொய்களை அதெல்லாம் நாங்கள் விரைவிலே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வெஸ்ட் பேங்கில் நிறைய இளைஞர்களை கைது செய்திருக்கேன். அவங்களில் ஒரு 10 பேரை ஹமாஸ்னு அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இது வெளியில் அவன் ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்தாலும் உள்ளுக்குள்ளால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இஸ்ரேலில் நடந்திருக்கு. ஹவுத்தீஸை மையப்படுத்தி தான் இப்போ உலக நிகழ்வுகள் சுழலுவதால் நாமும் ஹவுத்தீஸையே முதலில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஹூத்தீஸ் இன்னும் என்ன தாக்குதல்களை எல்லாம் நடத்துவார்கள் என்பது பற்றிய ஒரு விவாதம். அந்த விவாதம் எதன் அடிப்படையில் நடந்தது என்றால், ஃபார் ஃபியர் ஆஃப் ரிட்டாலியேட்டரி அட்டாக் ஃப்ரம் ஹூத்தீஸ். அவர்கள் ஹூத்தீஸ் மீண்டும் தாக்குவார்கள் என்பதை மனதில் கொண்டு நாம் என்ற அச்சத்தால் நடந்த ஒரு பெரிய மசூரா இஸ்ரேலிய கேபினட்டில். அதை நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கிள் அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இருக்கிறது. அந்த பத்திரிகை, அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய அந்த பத்திரிகை ஒரு பெரிய கணக்கை வெளியிட்டு இருக்கிறது. அதில் ஆயிரக்கணக்கான விசித்திரமான மிசில்கள், பலாஸ்டிக் மிசில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்ஸ் எல்லாம் ஹவுத்தீஸிடம் இருக்கிறது. சமது 3 என்றொரு பலாஸ்டிக் மிசில் அதனிடம் இருக்கிறது. அது இன்னும் பயன்படுத்தவில்லை. இந்த பலாஸ்டிக் மிசில் 2000 கிலோமீட்டர் வரை பறப்பது. 1500 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய எந்த பகுதியும் அதற்கு இலக்குதான் என்றெல்லாம் விரிவாக ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இஸ்ரேலுடைய பீதியையும் அச்சத்தையும் அதிகமாக்கிவிட்டது. அதே போல் நேற்று நியூயார்க் டைம்ஸு விழுந்து நான் சொன்னேன், அது அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தவில்லை, இஸ்ரேல் தான் நடத்தியது என்பதை விழுந்து வியாபாரம் செய்கிறது. அதை சியோனிஸ்ட் மீடியாக்கள் அதை எடுத்து போட்டு நாங்கள் தான் செய்தோம் என்று அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றன. அதே போல யெமனி ட்ரோன்ஸை பற்றி பல ஆய்வுகள் பல ஆங்கில பத்திரிகைகளில் இடம்பெற்று விட்டன. அதே நேரத்தில் ரஷ்யா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று ஆன்டி வார்ஷிப் ஆர்ம்ஸை நான் சப்ளை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கு.
ரஷ்யாவிடம் போர்க்கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணைகள் இருப்பதாகவும் அந்த ஏவுகணைகள் வீரியமிக்கது என்றும் உலக அரங்கில் பேசப்படுகிறது. அவற்றை நான் ஹூத்திஸுக்கு தருவேன் என்று ரஷ்யா சொல்லியிருக்கிறது. இந்த ப்ராக்சி வார் இப்படி தான் நடக்கும். பனிப்போர்னு சொல்லுவாங்கள்ல. உக்ரைன் வழியாக அமெரிக்கா வந்து ரஷ்யாவை தாக்கும். ஹூத்திஸை வச்சு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ரஷ்யா தாக்கும். இப்படி ஒரு பனிப்போர் நடக்கிறது. எப்போவுமே நான் அடிக்கடி சொல்வது போல இவர்கள் நேரடியாக மோதிக்கொள்வதில்லை. பாகிஸ்தானை வச்சு இந்தியா கூட, இந்தியா பக்கத்தில் இன்னொரு நாடு நின்றுட்டு பாகிஸ்தான் மேலே இப்படி தான் ஆயுதங்களை விற்பனை செய்வார்கள். ஆனால் அது ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் அவர்களுடைய பாச்சா பலிக்கவில்லை, தோற்று ஓடினார்கள் 2 வல்லரசுகளும். இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஆன்டி ஷிப் ஆர்ம்ஸ் வந்து ஹூத்திஸுக்கு வருகிறது என்ற பயம் வேறு இஸ்ரேல் ஆட்டி படைத்திருக்கிறது. மேர் அமித் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெரரிசம் சென்டர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதுவும் ஹூத்திஸுடைய ஆயுதங்கள் என்னென்ன வலுவை பெற்றது என்பதை சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் பயத்தை கலக்கிட்டு, அதனால் எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்றை நடத்தி இருக்கிறார். ஒரு நெருக்கடி கால கூட்டம் ஒன்றே நடத்தி இருக்கிறார். இப்போ நேற்று நான் சொன்னேன், அதே மாதிரி முந்தா நாளும் சொன்னேன், ஹூத்திஸ்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய பட்டியலே உன்னிடம் இல்லை. அதனால் அக்டோபர் 7 விட மிகப்பெரிய தோல்வி நெத்தன்யாஹூவுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு என்று எழுதினார்கள். இப்போ அந்த குறையை, ஹூத்திஸ்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பற்றிய தகவல் இல்லை என்ற குறையை சரிகட்டுவதற்கு இவ்வளவு நடக்கின்றன. அடுத்தது, நேற்று 4 முறை யமன் தாக்கப்பட்டிருக்கிறது. அது 4 முறை தாக்கினதும் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் தான். அதில் ஒரு முறை கூட இஸ்ரேல் கிடையாது. அதனால் இஸ்ரேல் தாக்கியது என்பதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஹுதைதாவை தாக்கியது அமெரிக்கா, ஆங்கில நாடு, இவ ரெண்டும் தான் நேத்தும் ரெய்டுகளை நடத்தி இருக்கிறது. அது வழக்கமான ரெய்டு தான். ஆனால் அதில் யாரும் உயிரிழந்த தகவல் இல்லை. அது நமக்கு இனி கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதை உங்களுக்கு தருவோம். அது ஈராக் ரெசிஸ்டன்ஸு ஹைஃபாவையும் ஹைஃபாவை தாக்கி இருக்கிறது. இது ஹூத்திஸு ஹைஃபா, இலியட் போன்ற ஹைஃபாவும் இலியட் துறைமுகத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். இலியட் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் அது திவாலுன்னு அறிவிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணியாச்சுங்கிறதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஆக இந்த ஹூத்திஸினுடைய ஆயுதங்கள் முழுமையாக வெளிப்படும் போது என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்னால் நெத்தன்யாஹூ சில சில்லறை வேலைகளை காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தால ஹிஸ்புல்லா நிதானமாக அவர்களுடைய இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று டைஃபால இருந்த குடியிருப்பை தாக்கி இருக்கிறார்கள். சிவிலியன்ஸ் காயப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்பாவிகளை கொலை செய்யக்கூடாது, அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற விதியை யாரும் மீறாமல் இருப்பதுதான் இந்த யுத்தத்துக்கு போராளிகள் குழுக்களுக்கு கிடைக்கிற பலமாக இருக்க முடியும். அதனால் என்கிட்ட மிசில் இருக்கு. நான் டெல்லவீவில் போராடுகின்ற நேரத்தும் லட்சக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே போடுவோன்னு யாரும் சொல்லலை. அந்த மாதிரி எதையும் முடிவு பண்ணாமல் இருப்பது நல்லது. நாம் இராணுவத்தோடு தான் மோத வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விழுமியம். அதை இராணுவ பேரக்ஸால் நீங்கள் எங்கே இருந்து எங்கே வேண்டுமானாலும் தாக்கலாம். ஆனால் இஸ்ரேல் நேற்றும் அப்பாவிகளில் 81 பேரை கொலை செய்து இருக்கிறது. இப்போ இந்த கொலையை இஸ்ரேல் அதிகப்படுத்துது. ஏன்னா நெகோசியேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் இறங்கி வர வேண்டும் என்று. கான் யூனிஸில் 2,50,000 பேர் குழுமி இருக்காங்களாம் ஒரு சின்ன இடத்துக்குள்ளால. அதுக்குள்ளால தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதில் தான் 81 பேர் டெய்லி 80, 81, 90 என்று இறக்கிறார்கள். ஆக அது கான் யூனிஸை மிக அதிகமாக குறிவைக்கிறது. ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் நேற்று 40 ராக்கெட் அட்டாக நடத்தியிருக்காங்க. கோலான், அல் ஜலீல் இந்த ரெண்டையுமே என்ன வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், ஹீப்ரு மீடியா, வெப்நாக், ஹெரஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லுன்னா, கோலான் அண்ட் அல் ஜலீல் ஹாவ் டேர்ன்ட் இன்டு எ பைல் ஆஃப் ஃபயர். இந்த 2 இடங்களுமே, கோலான் ஹைட்ஸும் இங்கு அல் ஜலீலும் 2 பகுதிகளும் வெறுமனே
வெறும் குப்பை எரிந்து போன சாம்பல் மேடாக இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக அழிச்சிருக்கான். இதுவரைக்கும் 2,41,438 திஹும்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நம்ம ஏக்கர்னு எடுத்துக்கலாம், ஹெக்டேக்கர்னு எடுத்துக்கலாம். அந்த நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது நேச்சர் ரிசர்வ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கான். அது சொல்லக்கூடிய அறிக்கை, இஸ்ரேலி நேச்சர் அண்ட் பார்க்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று அது சொல்லுது, நேச்சுரல் ரிசர்வ்ஸ், அதாவது இந்த இடங்களில் இருந்த கனிம வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. கனிம வளங்கள் இவன் அப்போ விட்டு சொத்து இல்லை, அவன் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கான் பாருங்க, அந்த இடத்துல உள்ளதான். இப்போ ஆக்குபேஷனுக்கு எதிராக ஐசிஜே கொடுத்த ஒரு பெரிய தீர்ப்பு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்பது உண்மைதான். அதை நாம் வைகரை வெளிச்சம் அபிஷேலில் தனியாக தருகிறோம். கோலான் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் 77,391 டிமிஸ் நிலம். இந்த டிமிஸ்ன்னு சொல்லுது கலிஃபாக்களுடைய காலத்தில் அவர்கள் கொடுத்த ஒரு அளவு முறை என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது பிறகு ரமியத் டொஹ்லான், ஹதீஃபா செட்டில்மெண்ட்ஸு, இந்த ரெண்டையும் தாக்கி இருக்கிறார்கள். சரியத் பேரக்ஸ், ரம்தா சைட்டு, கஃபுசுபா, இந்த இடங்கள் வழக்கமான தாக்குதலுக்கு உள்ளாகதான். புது புது ஏரியாக்கள் அங்கே தாக்கப்பட்டு இருக்கின்றன. ஆக அந்த கோடிஃபைடு ரூலுக்குள்ளால ஹிஸ்புல்லா நேற்று நின்று தாக்கி இருக்கிறது. அதுதான் சரி என்று நமக்கும் படுகிறது. ஏதோ ஆயுதம் இருக்கிறது என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் கொல்லுவது என்பது இஸ்லாமிய முறையும் அல்ல, இந்த காலத்து போர் முறைகளும் அல்ல என்பதை நமது போராளிகள் குழுக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக ஹூத்திஸ். அடுத்து ஹிஸ்புல்லா உடைய தாக்குதலில் நேற்று நிறைய இராணுவ வீரர்கள், அதாவது 300 பெட்டாலியன் மீண்டும் தாக்கப்பட்டு நிறைய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இராணுவத்தினரை தாக்குங்க, அதுக்கு தான் உங்களுக்கு உரிமை. அடுத்து ஹமாஸ் நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் மேற்கு கடற்கரையில் ஹெப்ரோன் பயங்கர சண்டை. அதில் இளைஞர்கள் 4 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அமைப்பையும் சார்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. அதாவது சாதாரணமாக ஆட்களை கொலை செய்து விட்டு ஹமாஸ்ன்னு சொல்லிடுவான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு நிறைய சொல்லுவான்னு நினைக்கிறேன். எஹியாசின்வரையுடைய பிளாஸ்டிக் தலை ஒன்றை தயார் பண்ணி கொண்டு அமெரிக்காவுக்கு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் நெத்தன்யாஹூ பேசும்போது ரொம்ப கெத்தாக நான் ஒரு போர் வீரனாக்குன்னு பேசணும். ஏன்னா அக்டோபர் 7க்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் யூரோப்பியன் யூனியனில் நம்ம ரொம்ப பலமாக இருக்கோம், நம்ம வான்வெளி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப பலமாக இருக்கிறது, நாங்கள் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு பேசினான். ஆனால் அக்டோபர் 7 பைத்தியக்காரானா. இப்போ அதையெல்லாம் வைத்து கொண்டு காங்கிரஸில் நான் நிறைய சாதித்து விட்டேன் என்று காட்ட வேண்டும். அதற்காக மேலும் அதிகமான அப்பாவிகள் கொலை செய்யப்படுவார்கள், பல முக்கியமான தலைவர்களை கொலை செய்து விட்டதாகவும் காட்டுவார்கள். அதே மாதிரி மேற்கு கரையில் நேற்று நிறைய இளைஞர்களை கைது செய்து இருக்கிறார்கள். ஜெருசலத்திற்கு போகிற அல்குஸ் போகிற எல்லா பாதைகளையும் அடைத்து இருக்கிறார்கள். 188 வந்தேரிகள் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால் பூந்து கபலீகரங்களை பண்ணி இருக்கிறார்கள், அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு இருக்க ஊழியர்கள் அதை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இது இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இஸ்ரேல் மக்களிடம் நாம் செட்டில்மெண்ட்டில் தொடர்ந்து இருக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அடுத்தது ஹமாஸை பொறுத்த வரைக்கும் நெட்சாரி மேக்சிஸை தாக்கியிருக்காங்க. தெல்லல் சுல்தானில் இஸ்ரேலிய இராணுவம் மிச்சம் மீது இருந்ததையும் துரத்தி அடித்து இருக்கிறார்கள். அடுத்து இந்த கான்யூனிஸுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் அது சும்மா போலீஸ் மாதிரி போட்டிருப்பான் போல தெரியுது, அதை விரட்டி அதை அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் எல்லாம் இஸ்ரேலு சும்மா இருந்துன்னு இல்லை. நேற்று ஹிஸ்புல்லாவுக்கு மேலே பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவமும் எந்த பெரிய இழப்பும் ஏற்படுத்தி விட்டதாக அறிவிக்கவில்லை, ஹிஸ்புல்லாவும் அறிவிக்கலை. அவங்க சாதாரணமாக அவங்க கமாண்டரில் இருந்து ஆர்டினரி மக்கள் இறந்தால் கூட அறிவிச்சிருவாங்க. இப்போ ஹூத்திஸும் அதே மாதிரி கரெக்டாக சொல்லிடுறாங்க. அந்த தாக்குதலில் 93 பேர் இறந்தாங்கங்கிற தகவலை ஹூத்திஸே சொல்கிறாங்க. அப்போ
இந்த நுஸ்ரத் கேம்பு தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறது. அதனால் அதிக படுகொலைகள் நடக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இந்த 2 நாளும் மிக முக்கியமான நாட்கள். ஏனென்று சொன்னால் நத்தியான்ஹூ அமெரிக்காவுக்கு புறப்படுகிறார். அங்கே கமலா ஹாரிஸை சந்திப்பார் என எதிர்பார்ப்போம். காங்கிரஸில் என்ன பேசுகிறாருங்கிறதையும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.